இல்லை மேடம், அது மொட்டை மாடி மேல் மட்டமில் வேலை செய்யிட்டேன். வேலை செய்யணுன்னா சாடம் கட்டிட்டேன்னா அப்படியே செங்கல் இருக்குது, ரூப் இருக்குது, அப்படி தான் வெளியில் வந்துச்சு. அது ஆக்சுவலி என்னது, அது சாரத்திலிருந்து விழுந்ததா இல்லை அது என்ன, எந்த சுவர் அது? அந்த அவுட்டு பில்லாடி இல்லை, பீம் மட்டமாக செவடு மேலே பீம் வச்சுட்டு அதை கட்டோல் போட்டுட்டு அதுவே வந்துச்சு. நீங்க அப்படி எந்த இடத்துல இருந்தீங்க? இல்லை, நான் வேலை சைடில் வேலை செய்யுங்க, அதே கம்பெனி தான் வேலை, வேலை சைடில் தான் செய்யுங்க. அங்கே வேலை செய்யறதுக்கு 16 அப்படி 14 அது மணிக்கு போயிடுது. எத்தனை பேர் காயம் ஏற்பட்டிருக்கு? 2 பேர், ஒரு பேர் செத்து போயிடுச்சு, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட். ஒருத்தர் காயம் ஏற்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம். இங்க எத்தனை வருஷமா கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு? அது அங்கே வேலைக்கு ஒரு வருஷம் ஆகுது. யாரு இது பண்ணி உங்க கட்டட வேலை ஒரு வருஷமா நடந்துட்டு? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு வருஷம். இறந்தவர் என்ன ஒரு என்ன ஸ்டேட் என்ன இது? அது ஸ்டேட் கல்கத்தா. கல்கட்டா டிஸ்ட்ரிக்ட் இது வர்தமான். அது செத்து போச்சு பேர் அந்த நொசாத் ஷேக். அவர் எத்தனை வருஷமா வேலை செய்றாரு? அங்கே கம்பெனியில் வேலை செய்யுங்க, ரொம்ப வருஷமாகி போச்சு. அங்கே ஊரில் தான் வந்ததுக்கே இப்போ 2 மாதமாகி போச்சு. இப்போ கூட காயம்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா? அவரோட நிலைமை எப்படி இருக்குது? ரொம்ப அடிபட்டிருக்கா இல்லை சாதாரண? இல்லை கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சம் தான், அதிக கொஞ்சம் தான். எத்தனை பேர் நீ வேலைக்கு போனாங்க? அங்கே 2 பேர் தான் வேலைக்கு போயிட்டோம். ஆமாம். ஃபேமிலி இருக்கா? எல்லாத்து ஃபேமிலி இருக்குது. சரி, இப்போ குழந்தைங்க அவங்க ஃபேமிலி பத்தி அது செத்து போச்சு, அதிக 2 பொண்ணு இருக்குது, பசங்க. இறந்தவரோட ஃபேமிலி யார் யார் இருக்காங்க? அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க? அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? பண்ணிங்களா எல்லாத்தையும் பண்ணிங்களா சார் மேடம்? அது கொஞ்சம் டீடைல்ஸ். இன்ஃபார்ம் பண்ணிங்களா செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்களா? கேஸை ஒன்றுமே வேணாம். செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்களா? சரி, வீட் மாட்டாமே அமுச்சு விட்டுருங்க, அது இதாக சொன்னாங்க. வீட் கார்டு இல்லை. இப்போ அங்கேயே அனுப்ப போறீங்களா இல்லை ஃபேமிலி கூட வராங்க? இல்லை அப்படி பண்ணுங்க, ஃபேமிலி அங்கே தான் இருக்கும், ஊரில் தான் இருக்கும், ஃபேமிலி வேண்டாம். இப்போ 2வது மாடி கட்டுறது ஏறி ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி கட்டுற வேலை பார்த்தீங்கன்னா சேஃப்டி பெல்ட் கண்டிப்பாக போட்டு தான் ஒர்க் பண்ணணும், சேஃப்டி ஹெல்மெட் போடணும். அதெல்லாம் அவங்க போட்டு தான் ஏறினாங்களா இல்லை எதுவுமே இல்லாமல் ஏறினாங்களா? அடிப்படை கீழே பார்த்துருப்பீங்களா? ஆமாம் இருப்பீங்க. சரி, சேஃப்டி பெல்ட் ஹெல்மெட்லாம் போட்டுருந்தாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? சரி சார். கட்டட செய்கிறவங்களாம் போடுறாங்களா? இல்லை, சாலம் கட்டியதுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இல்லை, 2வது மாடின்றது கொஞ்சம் ஹைட்டு தான். ஹைட் இருக்குது. கட்டட வேலை கம்பி கட்டி அந்த கட்டு மேலே நின்னாலே கண்டிப்பாக சேஃப்டி பெல்ட் போட்டு நம்ம லாக் பண்ணிட்டு நிற்கணும். நம்ம ஏன்னா கீழே விழுந்தால் அந்த லாக்கில் நம்ம மாட்டி நம்ம தொங்கி மேலே தான் நிற்போம். அந்த மாதிரி போட்டு ஏறினால இல்லை சேஃப்டி பெல்ட் இது இல்லாமல் போனாங்களா? சரி சார், சேஃப்டி வேலை போனாங்கன்னா கேட்டுப்பாங்கன்னா உடம்பு தான் போயிருக்காங்க இல்லைங்களா? சரி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.